ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் கூட தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடு எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோடுன்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில்ஸ் மீ ராட்டன் சீசன் 1 எபிசோட் 12, அதாவது ஃபைனல் எபிசோடு. நீ என் கண்ணுக்கு எப்போவோ ஸ்பெஷலாக கேட்டால் தான் தெரியுற அப்படின்னு வா சொல்லியிருப்பா. இன்னொரு தடவை நீ இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ண உன் வாயை நான் ஓடுவேன், என் கையை யூஸ் பண்ணாமா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவோ டக்கு நம்ம ஹீரோ கண்ணத்தில் கிஸ் பண்ணிட்டு வா ஓடுறா. ஏன் அப்படின்னு நம்ம ஹீரோ வைக்கப்படுறான். ஹீரோ ஸ்போர்ட்ஸ் டேக்கு என்ன பண்ண போறேன்னு சிட்டாசி கேட்கவும் ஸ்கேவெஞ்சர் ரேஸ் ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சீனா சொல்லவா. ஈவென்ட் கமிட்டியில் இருக்கேன், அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு நான் தான் இன்சார்ஜ் அப்படின்னு சிட்டாசி சொல்றா. ஹீரோவும் சீனாவும் ஒருத்தர் முடிஞ்ச ஒருத்தர் பார்த்து திருப்பிக்கிடவும் சீனா கூட ஏதோ பிரச்சனையா நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களா நீட்ஸ்கே கேட்கவும் அதெல்லாம் இல்லை, சண்டைலாம் இல்லை, எங்களுக்குள்ள சில விஷயம் நடந்துச்சு, ஸோ இப்போதைக்கு நாங்கள் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும். இன்னும் எத்தனை நாள் தான் நீ இப்படியே சுற்றிட்டு இருக்க போற அப்படின்னு நீட்ஸ்கே கேட்கவும் ஷீனாக்கு இவனை கன்ஃபார்மாக பிடிச்சிருக்குன்னு தெரியாம இவன் கண்டிப்பாக எந்த மூவும் பண்ண மாட்டான் அப்படின்னு காடபாக்கி சொல்லவும் அவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சா நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன், ஏன்னா நான் அந்த லெவலுக்கு ஒன்றும் அழகு கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஹேண்ட்ஸம் தான் காடபாக்கி சொல்கிறான். எனக்கு தோன்ற மாதிரி நான் எல்லாத்தையும் மெல்லவே பண்ணுறேன், என்னை புஷ் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களுக்கு தான்ப்பா பொறுமை இல்லை, சக்ஸஸ் ஆன உடனே ஒரு பார்ட்டி வச்சிருன்னு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் என்னதான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஹீரோ அவனோட வீட்டில் உட்காந்துருக்கான். ஷீனா வழக்கம் போல நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு வரா. நேற்று நான் டின்னருக்கு முன்னாடியே போயிட்டேன் சாரின்னு வா சொல்லவோ பரவாயில்ல இருக்கட்டும் நம்ம ஹீரோ சொல்றான். ரெண்டு பேருமே க்ளோஸாக உட்காராம தள்ளி தள்ளி தான் உட்காடுறாங்க. நேற்றுக்கு நீ ஏன் அந்த மாதிரி பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் கொஞ்சம் ஓவராக தான் போயிட்டேன், நீ பண்ணதுக்கு பதிலுக்கு நானும் அப்படி பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னு ஷீனா சொல்லவும் ஆனால் நான் ஒன்றும் ஆமாம் ஒரு வகையில் நான் கிஸ் பண்ண மாதிரி தான் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ அமைதியாயிட்டான். என்ன அது நான் ரெட் டீமா இட்ஸ்கியூ நானும் எதிரி டீமில் இருக்கோபா கூட சில சமயம் லவ் பண்ணுவாங்க அப்படின்னு இட்ஸ்கி வச்சுட்டு சேவை காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஸ்போர்ட்ஸ் டேக்கு இன்னும் அந்த ஈவெண்ட்ல கலந்துருக்க நம்ம ஹீரோ கேட்கவும் ரிலையாண்ட் ஸ்கேவெஞ்சர் ரேஸ்ன்னு பா சொல்றா. நம்ம ஒன்னா இருக்கோம்ப்பா, நானும் ஸ்கேவெஞ்சர் ரேஸ் அப்புறமா பேக் டாஸ்ல இருக்கேன், எனக்கு ஸ்போர்ட்ஸ் அவ்வளவா பிடிக்காது, ஆனால் பிஇலலாம் நீ நார்மல் கிரேட்ல தானே இருக்கன்னு வா கேட்கவும் ஆமாம் நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு ஸ்போர்ட்ஸ் டே பிடிக்காது தானே வா கேட்கவும் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, என்னை ஃபோர்ஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது தான் எனக்கு பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நீ எப்படியும் வேற லெவலில் விளையாடுவேன், எனக்கு தான் அதை பார்க்க டைம் இருக்காது அப்படின்னு ஷீனா சொல்கிறா. பேக் டாஸ்லாம் ஒரு போரிங் ஈவெண்ட் தான், ஸோ அந்த லெவலுக்கு நான் எதுவும் பெருசாக பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். சரிவா பெஸ்ட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கதா பார்க்கவும் இந்த நம்ம ஹீரோ அவளுக்கு ஓட்டி விடுறான். வா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, கண்டெய்னரை பார்க்கும்போதே நினச்சேன் அது பார்க்க காஸ்ட்லியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சாப்பிட்றா. திரும்பவும் நான் அதை பண்ணிட்டேன் அப்படின்னு அவகிட்டே நம்ம ஹீரோ கொடுக்குறான். டைரக்ட் கிஸ் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வருது. நான் காஃபி குடிக்க போறேன், பேலன்ஸ் நீயே மொத்தமும் சாப்பிட்டுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். எங்களுக்குள்ள டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு நினைச்சேன், 3 நாள் கூட அதை மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ ஸ்போர்ட்ஸ் டே ஸ்டார்ட் ஆகுது, சில பேர் விளையாடி ரொம்பவே டயர்டா இருக்கிறாங்க. நான் ஃபுஜிமியா இதை நீ என்ஜாய் பண்ற மாதிரி தெரியுதுன்னு காடபாக்கி கேட்கவும் இந்த வருஷம் எனக்கு பிடிச்ச சில ஈவெண்ட்ஸ்ல நான் இருக்கேன் அதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ட்ராக் கிளப்ல இருக்கிறவங்க தானே ரிலே ரேஸ்ல இருக்கணும், சிட்டசி எதுக்காக நிக்கிறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவ உண்மையிலேயே ரொம்ப ஃபாஸ்டா ஓடுவா, மிடில் ஸ்கூல்ல அவெல்லாம் வேற லெவல், பட் சில சின்ன பிரச்சனையால அவ இங்க வந்து எந்த கிளப்லயும் சேரல அப்படின்னு காடபாக்கி சொல்லவும் சிட்டோசிக்கு பிரச்சனையா என்னால நம்ப முடியல நம்ம ஹீரோ கேட்கவும் சொல்லி அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அவ மிடில் ஸ்கூல்ல படிக்கும்போது கிளப்போட லீடர் ஈட்ஸ்கியை லவ் பண்ணா, பட் அந்த லீடருக்கு ஈட்ஸிக்கே கிடைக்கல, ரன்னிங்ல ஃபர்ஸ்ட் பிளேஸும் கிடைக்கல, ரெண்டுத்தையும் சிட்டாசே தட்டிட்டு போயிட்டா அப்படின்னு காடபாக்கி சொல்லுவோம். ஓ இப்போ புரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஈட்ஸ்கே சிட்டாசேக்காக சீரப் பண்ணிட்டு இருக்கான், நீ வேற லெவலில் ஃபாஸ்டா ஓடுன அப்படின்னு சொல்லி சிட்டாசேவா அவங்க பாராட்டுறாங்க. அடுத்து ஸ்கேவெஞ்சர் ரேஸ் தான் நம்ம ஹீரோ பார்க்கவும் நான் தான் அதுக்கு இன்சார்ஜ், உனக்கு கண்டிப்பா போர் அடிக்காதுன்னு அவ சொல்லிட்டு போறா. சிட்டாசே இப்படி சொன்னாலே என்ன பண்ண போறாளோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸும் தயாரா வந்து நில்லுங்க, ஆன் யூ மார்க் கெட் செட் கோ அப்படின்னு சிட்டாசே சொல்றா. ஹீரோ போய் ஒரு கார்டு எடுக்கிறான். அவனே உன் கார்டுல என்ன இருக்கோ அதை எடுத்துட்டு வா, என் கார்டுல இருக்கிறதுக்கு நீ தான் மேட்ச் ஆகுற அப்படின்னு வா சொல்லவும் ஆமா உன் கார்டில் என்ன எழுதிருக்குனா எதுக்கு மேட்ச் ஆகுறான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அது சீக்ரெட் அப்படின்னு வா சொல்றா. சரி ஃபுஜிமியா நீ என்ன தேடுறன்னு கேட்கவும் அது ஒரு சீக்ரெட் நம்ம ஹீரோ சொல்றான். என் கார்டில் இருக்கிறதுக்கும் நீ மேட்ச் ஆகுறான்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்போ ஃபினிஷ் லைனுக்கு நம்ம ஒன்னா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கையா வா பிடிக்கவும் ஷீனா அந்த பையனோட கையவா பிடிச்சிட்டு ஓடுறா அப்படின்னு எல்லாரும் பாக்குறாங்க. ரெட் டீம் ஒயிட் டீம் ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்காங்க, எங்க ரெண்டு பேர் கார்ட்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மேட்ச் ஆகுது அப்படின்னு ஷீனா சொல்லவும் அப்படி என்னதான் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோட கார்டை வாங்கி பார்த்துட்டு ரெட் டீம் கார்டில் என்ன எழுதிருக்குன்னா நான் அழகான இருக்கான்னு நினைக்கிற ஒரு பொண்ணு அப்படின்னு அதுல போட்டு உண்மையிலேயே இவன் அழகான பொண்ணு தான் கூட்டிட்டு வந்திருக்கான் ஆபியஸா இவன் வின்னர் தான். இப்போ ஒயிட் டீம் கார்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சிட்டாசி வாங்கி பார்த்துட்டு இதை ரீட் பண்ணவான்னு கேட்குறா. ஆமான்னு ஷீனா சொல்லவும் ஒயிட் டீம் கார்டில் என்ன எழுதிருக்குன்னா someone very dear to me, அதுக்கு மேட்ச் ஆகிற அந்த பையனை தான் அவ கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சிட்டாசி சொல்லவும் எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஸோ கிளாஸ்ல எல்லா பசங்களும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க ஃபுஜிமியா ஒன்ன மாதிரி ஒருத்தன் எப்படி ஷீனாக்கு டியரான பர்சனா மாறினா, அவ உன்கிட்ட அப்படி என்னத்தை தான் பார்த்தா அப்படி என்னதான் நடக்குதுன்னு எல்லாரும் கேட்கவும் மொத்தமா கேட்காம ஒவ்வொருத்தங்களா கேட்டா பதில் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கும் ஷீனாக்கு எவ்வளவு நாள் பழக்கம்னு கேட்கவும் போன வருஷத்துல இருந்து நம்ம ஹீரோ சொல்றான் நியூ இயர் கோல்டன் வீக்ல அவ கூட சுத்தின
சொன்ன பையன். ஆமா அது நான் தான் நம்ம ஹீரோ சொல்லவும், ரெண்டு பேருக்குள்ள எதுவுமே காமனா இல்ல, ஈவன் கிளாஸ்ல கூட நீங்க பேசிக்கிட்டது இல்லையே அப்படின்னு ஒரு பையன் கேட்கவும், எங்க வீடு ஒரே ஏரியால இருக்கு, நாங்க ஏன் கிளாஸ்ல இத்தனை நாள் பேசிக்கலன்னா நீங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்கன்னு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா ஃபுஜிமியா நீயா அவ்வளோ டேட்டிங் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கேட்கவோ, ஷீனாவா அங்க வரா, எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் இம்பார்ட்டன்ட், ஆனா இது நாள் வரைக்கும் டேட்டிங் பண்ணிக்கிட்டது இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஏஞ்சலை பத்தி அக்கறையே இல்லாத மாதிரி பேசுற, உனக்கு எப்படி அவ கிடைச்சான்னு கேட்கவும், ஏஞ்சலை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை, ஏன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஷீனா மாஹிரோங்கிற பொண்ணு மேலதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கொஞ்சம் போதும் நிறுத்துறீங்களா, லஞ்ச் பிரேக்ல அவன் இன்னும் சாப்பிடாம இருக்கிறான், அவனை கொஞ்சமாச்சு சாப்பிட விடுங்களேன் அப்படின்னு வரவும், ஷீனா உண்மையிலேயே ஃபுஜிமியா உனக்கு டியரான்னு கேட்கவும், ஆமா அவனே எனக்கு ரொம்பவும் முக்கியம் அப்படின்னு சொல்லவும், இவனை மாதிரி ஒரு ஆளான அவன் கேட்கவும், இவனை மாதிரினா என்ன மென்ஷன் பண்ற அப்படின்னு ஷீனா கேட்கவும், டல்லா வியர்டா போரிங்கான அழகே இல்லாத ஒருத்தன் அப்படின்னு நம்ம சொல்லவும், ஓ அப்படின்னா நீ அழகை பார்த்து தான் லவ் பண்ணுவியா, இத்தனை அப்படின்னா மற்றவங்க அழகை பார்த்து தான் அவங்க கூட பழகிட்டு இருந்தியா, எந்த விதத்துல டல்லுன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றியா ஷீனா கேட்கவும், அது வந்து அப்படின்னு நம்ம சொல்லவும், அழகை பார்த்து தான் நீ ஒருத்தங்களை லவ் பண்ணுவேன்னா எனக்கு என்னமோ அது தப்பா தெரியுது, ஆனா முக்கியமான விஷயம் அது யார் கூட இருக்கணும், அந்த பையன் எப்படி இருக்கணும்னு சொல்லி நீ தலையிடணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப ஹார்ஷா பேசியிருந்தா சாரி, ஆனா அவனையோட உண்மையான பக்கம் அவங்களுக்கு தெரியாது, அவன் ரொம்பவே ஹேண்ட்ஸமான ரொம்பவோ கைண்டான பர்சன், எனக்கு பிரச்சனை இருக்கிறப்ப அவன் எனக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான், என் கூட இருந்து என்ன பார்த்துருக்கான், அண்ட் அடுத்தவங்க ரிலேஷன்ஷிப்ல அவன் தலையிட மாட்டான், அவங்க லுக்ஸை வச்சு அவன் இன்சல்ட் பண்ணவும் மாட்டான், இதுக்கு மேலே நீ ஏதாச்சும் சொல்ல விரும்புறியா அப்படின்னு ஷீனா கேட்கவும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, உன்னை தொந்தரவு பண்ணதுக்கு சாரி ஃபுஜிமியா அப்படின்னு அந்த பசங்க கிளம்புறாங்க. நீ நம்ம ஒன்றா சாப்பிடலாமான்னு ஷீனா கேட்குறா. சரி நம்ம ஹீரோ சொல்கிறான், ஸ்போர்ட்ஸ் டே இப்போ முடிய போகுது, இன்னைக்கு வீட்டுக்கு போனோடனே மாஹீரோ கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எப்படி சொல்கிறது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். மாஹீரோவா அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு வரா. நம்ம ஹீரோ மனசு ரொம்பவும் தைரியப்படுத்திட்டு உட்காந்துருக்கான். ஆமனே நீ என்கிட்ட நிறைய விஷயம் கேட்கணும் பேசணும்னு எனக்கு தெரியும், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து உட்கார்றா. என்ன விஷயம் நம்ம ஹீரோ கேட்கவும், என்னால் இப்போ நிறைய பசங்க உனக்கு பிரச்சனை தராங்க, இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியும், நான் அப்படி பண்ணதுக்கு சாரி அப்படின்னு ஷீனா சொல்லவும், நீ இதை வேணும்னே தான் பண்ணன்னு எனக்கு தெரியும் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அப்போ உனக்கு எம்மையில கோவம் இல்லையான்னு கேட்குறா. இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் அவள் ஹாப்பியாகிறா. என்ன மன்னிச்சிருமா ஹீரோ, நான் இத்தனை நாள் ஒரு கோலையாக இருந்திருக்கேன், உன்னோட ஃபீலிங்ஸை பற்றி தெரிஞ்சுமே கூட நான் அதை கண்டுக்கிட்டாத மாதிரி இருந்தேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா நானும் தான் மன்னிப்பு கேட்கணும், ஏன்னா நானும் அதே மாதிரி தான் இருந்தேன், உனக்கு எம்மையில ஃபீலிங்ஸ் இருக்கான்னு தெரியாமல் நானும் கொஞ்சம் பின்வாங்க தான் செஞ்சேன், ஸோ நான் தான் ரொம்பவுமே செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லவும், எனக்கு என்னமோ அப்படி தோணலை, இங்கே ரொம்பவும் செல்ஃபிஷ்னா அது நான் தான், என்னோட ஃபீலிங்ஸை இப்போ நான் உன்கிட்ட சொல்கிறேன், நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன், யார் மேலேயும் எனக்கு நம்பிக்கை வராதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உன் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்தினாலேயே நான் கேட்குறா. ஆமாம் எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை வராதுன்னு நினச்சேன், உன்னை பார்க்குற வரைக்கும் நீ அதை தப்புன்னு புரிய வச்சுட்டு, ஃபஸ்ட்டு நான் உன்னை பார்த்தப்போ நீ அழகா இருக்கன்லாம் நான் நினைக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், அதை தான் நீ என் மூஞ்சிக்கு நேராக சொல்லியிருக்கேன்னு சொல்கிறா. நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரி, ஃபர்ஸ்ட் நீ ரொம்பவும் ஸ்ட்ரிக்டாக பாசியாக இருந்த, நமக்குள்ள பெருசாக ரிலேஷன்ஷிப் இருக்காதுன்னு நினச்சேன், ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு அது பத்தாதுன்னு தோணுச்சு, நான் உன்னை டச் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நீ மட்டும் தான் என் மனசில் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் நான் அந்த லெவலுக்கு அழகில்லை, ஸோ நான் கொஞ்சம் பின்வாங்கினேன், ஆனால் நீ என்கிட்ட சொன்ன எனக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வளர்த்துக்கிட சொல்லி எனக்கு நீ தான் தைரியத்தை கொடுத்த, உனக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு தான் நான் கொஞ்சம் ட்ரைனிங்லாமும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், நானும் பின்வாங்க தான் செஞ்சேன், எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, ஒருவேளை ஆசமான சைடை யாராச்சும் பார்த்து உன்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட இருந்து பறிச்சுட்டு போயிடுவாங்களோ, எனக்கு என்ன மட்டும்தான் பிடிச்சிருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு மாஹீரோ சொல்லவும், என்னாலவும் பேர் கெட்டக்கூடாதுன்னு நினச்சேன், நான் ஒரு வியர்டான பர்சனாக இல்லாமல் மாறணும்னு நினச்சேன், உலகளுக்கு ஈக்குவலாக வந்தால் தான் நான் வர்த்தியாக இருப்பேன்னு நினச்சேன், மாஹீரோ எனக்கு எல்லாரை விடுவோம் நீ தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நீ என் கூட டேட்டிங் வருவியான்னு கேட்கவோ, கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறா. நான் உன்னை எப்போ போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், நானும் தான் இது ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் இப்போ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அதிகமாக 18+ இல்லாத ஒரு சூப்பரான லவ் அனிமே. பர்சனலி எனக்கு இந்த அனிமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படிங்கிறத முடிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். இன்னொரு புது அனிமேல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.